எங்கே இருந்தோம், எந்த பட்டி தொட்டி எங்கே என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்து இவ்வளோ அழகாக எங்களை வந்து, அதாவது வந்து என் பையனுக்கு திறமை இருக்குன்னு என் பையனை மட்டும் காமிக்காமல் ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து எடுத்துகிட்டு வந்து உலகத்துக்கே காமிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும். இப்போ என் பேர பிள்ளை இந்த பாட்டுக்கு இதில் வந்ததில் இருந்துங்க ஜீ தமிழில் எல்லாம் இப்போ வேற திணிச்சா என்னை கூப்பிட்றாங்க. அதாவது அப்போ தோட்டின்னு கூவுவாங்க. உண்மை சொல்கிறாங்க. இந்த தோளில் துண்டு போடுற என் பேரன் வந்ததில் இருந்தாங்க இந்த தோளில் துண்டு போடுற ஆச்சுங்க. அதுக்கு முன்னே எப்படி இருக்காங்க இப்படிங்க. எவ்வளோ எனக்கு இப்போ வா தேவராஜ், அப்போல்லாம் வா தோட்டி, இப்போ வா தேவராஜ் என்ன பரவாயில்ல, உன் பேரன் உன்னை கொண்டு வந்து உலகத்துக்கே பெருமை படைச்சிட்டான் உன்னை. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா நான் ஃபஸ்ட்டு வீட்டில் தூங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா என்னை இப்படி தான் நடத்துவாங்க. இப்போ எங்கள் டேடி படிச்சுட்டு இருக்கிறாங்க, தாத்தா இந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த மாதிரி அதை பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு எதுனா கேட்கும்போது எங்கள் தாத்தா சொல்லி தருவாங்க. இப்போ சரிகமபாக்கு வந்ததுலேருந்து தாத்தா எல்லோரும் ஊரில் ரொம்ப மரியாதை கொடுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து மரியாதையாக அப்படியே கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் மட்டமாக பேசுவாங்க. அந்த இதாங்க அப்போல்லாம் என் வயசுலங்க எட்டனா தெரியுமாங்க, ₹1 பேர் அந்த ₹1 பேர் எட்டனா. அந்த எட்டனாவுக்கு வேலை செய்யணுங்க. நான் கூலி வேலை. காலையில் கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும், மத்தியானம் ஒரு வேளை கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும். அந்த மாதிரி இதில் என் 3 பிள்ளைகளையும் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் பிள்ளைக்கு புள்ள பிறந்து எனக்கு நல்ல எதுவும் திருடல தப்பு செய்யல எதுவும் பண்ணல. இது என்னால் சொல்லக்கூட முடியலையே, இந்த சொசைட்டி அப்படி வச்சிருக்கேங்கிற கோவம் இருந்திருக்கா எனக்கு அவங்கள. நிறைய இருக்கு. இப்பத்தி காலத்துலங்க இப்போ இருக்கிற இதுவங்க ஒரு பிளான் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்டுங்க. இப்பத்தி காலங்களில் இந்த தொழிலை வந்துங்க நாய் ஓடுத்து பாருங்க, கல்லி எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம தொழில் நான் வேலை பார்க்கக்கூடாது. அதனால் இந்த இதுக்கே ஆசைப்படாதீங்க மக்களா பேரா அப்படி சொல்லுவோம். இப்போ படிப்பால் என் பிள்ளையும் உங்கள்கிட்ட வந்து உட்காருத்து நீங்களும் வந்து உட்காருங்க. அப்போ நான் கீழே போய் உட்காந்தாங்க. என் கீழே உட்கார இப்போ இன்றைக்கிங்க என் பேரன் வந்ததால் வா தேவராஜ் இப்படி வந்து உட்காரு தேவராஜ் வா. அதான் இன்னும் எப்போவும் பேரன் போய் பெரிய இதாகிட்டான். இன்னும் பேர் என்ன வாயா முடிவிடுங்க. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கலடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்ஸோட ரன்னர் சுமன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். ஒரு தாத்தா அண்ட் வந்து ஒரு அப்பா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ஓகே. எப்படி இருக்குது அந்த அந்த வின்னிங் ஃபீலிங்லாம் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் அடிக்கடி ஜீ தமிழில் நிறைய சரிகமபா செட்டில் நிறைய பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிறத அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைக்கே இல்லை. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் ஜீ தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கே இருந்தோம், எந்த பட்டி தொட்டி எங்கே என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்து இவ்வளோ அழகாக எங்களை வந்து, அதாவது வந்து என் பையனுக்கு திறமை இருக்குன்னு என் பையனை மட்டும் காமிக்காமல் ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து எடுத்துகிட்டு வந்து உலகத்துக்கே காமிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும். அதனால் நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஜீ தமிழுக்கு, சரிகமபா டீமுக்கும் ஜீ தமிழுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஐயா சொல்லுங்கள், உங்கள் பேரன் வந்து இப்போது உலகமறியும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாரு. பயங்கரமாக வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க அவரை. ஆமாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? நான் எங்கே போகிறேனோ என்னுடைய வேலைக்குங்க அந்த ஊரெல்லாம் என் பேரனை பற்றி ரொம்ப புகழாகவும் பெருமையாகவும் ரொம்ப அம்சமாகவும் பேர பிள்ளைலாம் பாடுத்து போகுது. பரவாயில்ல, என் பேர பிள்ளையால் எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுக்கும். இப்போ என் ஊர்லங்க அப்போ என் ஊரில் என்னை என்னான்னு மதிப்பார் கிடையாதுங்க அம்மா. இதை இப்போ என் பேர பிள்ளை இந்த பாட்டுக்கு இதில் வந்ததில் இருந்துங்க ஜீ தமிழில் எல்லாம் இப்போ வேற திணிச்சா என்னை கூப்பிட்றாங்க. அதாவது அப்போ தோட்டின்னு கூவுவாங்க. உண்மை சொல்கிறாங்க. இப்போ வா ஜீ தமிழில் பாட்டு பாடுற தாத்தா இல்லைன்னே வா தேவராஜ், இப்போ நல்லா உனக்கு பிரபலமான பேர் தேவராஜ். பரவாயில்ல என்னங்க என் ஊரில் பக்கத்து ஊரில் நான் எங்கெங்கே போகிறேனுங்க அங்கே எல்லாமே இவர் தான் அவங்க பேரன் கூட
மோளம் அடித்தவர், இவர் தான் அதில் பாட்டு பாடினவர், இந்த தாத்தா தான் இந்த தாத்தா தான், இப்படி என் பேரனால எனக்கு புகழ் ரொம்ப பெருமைங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தோல்ல துண்டை போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? இந்த தோளில் துண்டு போட என் பேரன் வந்த தலைன்னு தாங்க இந்த தோளில் துண்டு போடுற ஆச்சுங்க. அதுக்கு முன்ன இப்படி வச்சவங்க இப்படிங்க. இப்போ என் பேரன் இதுக்கு வந்த பிறகு எதுவும் யாரும் எந்த டச்சிங்குமே பேச மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரு இதாக பேசுவாங்க. எவ்வளோ எனக்கு இப்போ வா தேவராஜ், அப்போல்லாம் வா தோட்டி, இப்போ வா தேவராஜ், என்ன பரவாயில்ல உன் பேரன் உன்னை கொண்டு வந்து உலகத்துக்கே பெருமை படைச்சிட்டான் உன்னை. நாங்கள்லாம் அந்த பணக்காரர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இங்கே பைத்தாம்படிக்கு மட்டும்தான் பணக்காரர், நீ ஊர் எங்களுக்கு ஊர் தோட்டி உலகத்துக்கே உன் பேரன் உனக்கு புகழ வாங்க கொடுத்துட்டான். சுமன், அதாவது நீங்கள் பாட்டு பாடி காசு பணம் சம்பாதிச்சதை விட 2 ஜென்ரேஷனோட வழியை வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க. அது எவ்வளோ உங்களுக்கு பெருமையாக இருக்குது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா நான் ஃபஸ்ட்டு வீட்டில் தூங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா என்ன இப்படி தான் நடத்துவாங்க. இப்போ எங்கள் டேடி படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போனால் மரியாதை தருவாங்க, உட்காந்து பேசணும், எப்படி சேரில் உட்காந்து நேருக்கு நேராக பேசணும். ஆனால் தாத்தா அப்படி இல்லை, நின்றுக்கிட்டே தான் கை கட்டிக்கிட்டே அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ப்பா, அதுக்கு நம்ம படித்தாதான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. இல்லை தாத்தா, நான் எப்படியாவது நான் படிப்பேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் டேடி பாடுறதை பார்த்து எனக்கும் வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சரிகமபாக்கு வந்து இப்போ எங்கள் தாத்தா வந்து அந்த மாதிரி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து தாத்தா என் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. எது அவங்க வேலையில் நடந்தாலும் அப்படியே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவாங்க. நான் தாத்தாவுக்கு சொல்லி கொடுப்பேன், தாத்தா இந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த மாதிரி அதை பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு எதுனா கேட்கும்போது எங்கள் தாத்தா சொல்லி தருவாங்க. இப்போ சரிகமபாக்கு வந்ததுலேருந்து தாத்தா எல்லாரும் ஊரில் ரொம்ப மரியாதை கொடுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து மரியாதையாக அப்படியே கூப்பிடுவாங்க. அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வந்து பதட்டங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டதா, இல்லை வந்து இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துச்சா? சொசைட்டி தான் சார் சொல்லலாம். சொசைட்டி அண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகங்கள். என்ன சோகம்? அது நிறைய சொசைட்டியில் வந்து அப்பா அந்த மாதிரி வேலை, அதில் ஒரு பக்கம் நல்லா படிச்சுட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம். என்னை வந்து அப்பா அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. அவர் செய்த வேலைக்கு ஆப்போசிட்டாக நான் உயர்த்தி தான் வளர்த்தார். என்னுடைய வேலையில் அவர் இன்னும் நிறைய இதில் சொல்லியிருந்திருப்பேன். அவர் பண்ணுற பறை இசையை என்கிட்ட காமிச்சது கூட கிடையாது. என் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது சொல்ல மாட்டேங்க, வாப்பா என்னால் முடியல, என் வேலையை நீ எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பறை இசை உலகமே போட்டுருது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா விட்டதை நம்ம கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம அந்த பறை இசையை தொடரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. அப்படி அவர் என்னை விட்டதே கிடையாது. பட் இப்போ பறை இசை வந்து ஒரு நாட்டுப்புற கலையாக வந்து கொண்டாடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஜாதியோட குறியீடாக தான் அப்படின்றப்போ அதில் வந்து இப்போ 3ஆவது ஜென்ரேஷன் வரையும் இந்த தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் 2ஆவது ஜென்ரேஷன் உங்களுக்கு அதிக தாக்கம் வந்திருக்கும்ல. என்னெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து? ஏன்னா அதுதான் உங்களுக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து அனுபவிச்சிங்க? அப்போல்லாம் மட்டமாக பேசுவாங்க அந்த இதாங்க. அப்போல்லாம் என் வயசுலங்க எட்டனா தெரியுமாங்க, ₹1 பேருங்க. அந்த ₹1 பேர் எட்டனா, அந்த எட்டனாவுக்கு வேலை செய்தேங்க நான். கூலி வேலை 8 வேலை செய்து என் புள்ளிகளை பொழைக்க வச்சேன். 3 புள்ளிகளையும். அந்த 8 காலையில் போனோம்னா 6 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு தான் விடுவாங்க. காலையில் கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும், மத்தியானம் ஒரு வேளை கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும். அப்போல்லாம் எல்லாருமே அந்த ஜாதியை கூட எல்லாருமேங்க கையில் தான் கூழ் வாங்கி குடிக்கணும். அப்போல்லாம் அந்த மாதிரி இதில் என் 3 பிள்ளைகளையும் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் பிள்ளைக்கு பிறந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன். சூப்பர். நீங்கள் உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். அதுதான் சார், அதான் அவர் என்னை வந்து அதை அறிமுகப்படுத்தாமலே அந்த பக்கமே என்னை போக விட மாட்டார். அந்த பக்கமே போக விடாமல், நீ இந்த வேலையே உனக்கு இருக்கக்கூடாது, படிக்க செய்யணும். டெய்லி அவர் எனக்கு சொல்கிற ஒரே வார்த்தை படிப்பு தான்ப்பா, படித்தாதான் நம்மளுடைய தலைமுறை மாறணும். இதே மாதிரி நல்லா பேசுவாப்புல, படித்து தான் ஆகணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, ஒரு இடத்துக்கு அவர் மேலே அடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த டெத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவங்களை எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார்.
நாங்கள் ஒரே ஃபேமிலியாக உட்காந்துருக்கும்போது அங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு அந்த வலி வேதனை, அவர் எப்படி வலி வேதனைப்படுறாரு அதில் நான் ஒரு சிலது அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போது அவர் இதுலேருந்து நான் கடந்து வரும்போது அந்த கம்யூனிட்டி பேசிக் சொல்லுறதுக்கு ரொம்ப அச்சப்படுவேன். ஏன்னா இதை சொன்னால் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. இதில் இவர் செய்கிற வேலை ஒன்று இருக்குது. இந்த வேலையை சொன்னால் நம்ம பசங்க நம்மளை எப்படி நம்மக்கிட்ட எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது அப்படின்ற அந்த பயம், அந்த ஒரு பதட்டம், இதெல்லாம் தான் சார் என்னை சுற்றி அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒரு ஒரு வெளிப்படையான தோற்றம் இல்லாமல் அப்படியே தான் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே வந்துட்டே இருந்தேன். அதில் தான் சார் அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்காது. அப்படி வந்து கடந்து வந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு. என் ஊரில் என் பிள்ளை தேவராஜ பிள்ளை இவன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, தெரியாது, அங்கே இருக்கிறது கிடையாது ஊருக்குள்ளே. எங்கன்னா வந்துருக்குங்க அது பிழைக்கிறது அப்படிங்க. அப்படி ஒரு ஏமாற்றம் சார், உள்ளூர் சொந்தங்களுள்ள ஒரு ஏமாற்றம். அது ஒரு பெரிய என்னுடைய வீட்டை வந்து ஒருத்தவங்க ரொம்ப உறவுக்காரங்க தான். அவங்க வந்து நான் பல வருஷம் நான் இருந்த வீட்டை வந்து அவங்க கோர்ட்டு மூலிமா ரொம்ப ஒரு தலைபட்சமாக அபகரிக்கிறாங்க. அப்படி அபகரிக்கும் போது எனக்கு வயசு வந்து நான் 20 அந்த ஏஜில் இருக்கும்போது எனக்கு அது ஒரு நான் இருந்த வீட்டை விட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி லீகலாக கோர்ட்டு அந்த அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வந்து வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ என்னுடைய மனசு வந்து நிறைய வலி, இதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் பதட்டம் இப்படி வந்து போச்சு வச்சுங்களா. அதில் தான் எனக்கு வர சூழல்களெல்லாம் பார்த்து தான் அப்படி வர வர தனிமையில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சார். சின்ன சின்ன கச்சேரியெல்லாம் போகிறோன்னா நல்லா இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்தால் அது ஓவரால் அப்படியே அப்செட். நானாக வந்து நம்ம அப்படி பார்த்து பேசிக்கணும்னா என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரி பண்ணுறோம், அப்படி என்னையே நான் திட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ அதை உடச்சிடலாம், சும்மா இப்போ வந்து ஒரு பாட்டு பாடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தலை கோதும் ஏலங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கே இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிற்காம நீ நேரு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிற்காம முன்னேறு, அன்பால நீ கை கூறு, நிற்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு, நிற்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து சுமன் வந்து நீ நினைக்கலாம் அண்ணன் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதாவது 2 பேர் பேச வைக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய வெற்றி. இது இன்னும் நிறையா வந்து பேசணும். ஏன்னா அவங்க பார்க்காத கஷ்டங்கள் வந்து அவ்வளோ இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஷேர் பண்ணிக்காரா அப்பா? நிறைய ஷேர் பண்ணுவாங்க. சின்ன வயசுல ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போதான் தாத்தா சொல்லிட்டு இருப்பாங்க, தாத்தா ஷேர் பண்ணுவாங்க. டேடி வந்து ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை ஷேரே பண்ண மாட்டாங்க. இப்போ 1 இயர் 2 இயருக்கு முன்னாடியிலேருந்து தான் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இங்கே நடக்கும்ப்பா, பைக்கில் போனால் அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் போவாங்க, நல்லா படிக்கணும், இதுக்கெல்லாம் நல்லா படித்தாதான் முன்னேற முடியும். தாத்தானா வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நடக்கிறது, அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அங்கே நடக்கிற விஷயத்த அப்படியே வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஷேர் பண்ணதில் அதில் எது நல்லதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆனால் டேடி வந்து வெளியில் நடக்கிறது என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. நானே ஒரு நாள் கேட்டேன், என்னதான் டேடி நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து டேடி ஷேர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் பாடுவேன் டேடிக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. எங்கள் மாமா தான் அதுக்கப்புறம் இவன் நல்லா பாடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட டேடி அவ்வளவும் கண்டுக்கல. அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் டேடி வந்து ஓ இவன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி சரிகமப்பா பார்ப்பேன். டேடி தான் போயிட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்து நான் சும்மா லைட்டாக பாட ஆரம்பித்தேன். அதுவும் அவ்வளோவும் இல்லை.
டேடி அதுக்கப்புறம் நீ போறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஷையாக இருந்தேன். இல்லை டேடி எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது தான், நான் உன்னை சேர்த்துட்டேன், நீ வந்து அங்கே பாடிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பாடலான்னு வந்து பாடினேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன், செகண்ட் ஆடிஷன் எல்லாம் செலக்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஓ நம்ம நான் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், நான் இவ்வளோ நல்லா பாடுறோம், நம்ம தான் திறமையை வெளியப்படுத்தலைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரிகமபாக்கு வந்ததுக்கப்புறம் மெகா ஆடிஷனில் பாடினதை விட இப்போ நான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா மெகா ஆடிஷனில் எதுவும் தெரியாத வந்தோம். இங்கே வந்து ட்ரெயினர்ஸ் எல்லாம் இப்படி வரும்ப்பா இப்படி வரும்ப்பான்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இப்போ நான் வந்து எங்கள் டேடிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சூப்பர். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா வந்து இந்த மாதிரி பறை இசையை வந்து ஒரு காலத்துல வந்து ஜாதி குறியீடா பார்த்தாங்க, அந்த மாதிரி வந்து ஒதுக்குனாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? அப்படி எனக்கு தெரியாது இது வரைக்கும். தெரியாது. எனக்கு தெரியாது. ம். இங்கே என் ஊரில் இல்லைங்க என் பேர பிள்ளை. ம். இருந்த எப்படின்னா கண்டுக்காது. தாத்தா எங்கன்னா போனாங்களா கூட நான் தாத்தா முன்னாடி இருக்கிறது தெரிஞ்சுன்னா ஏன் எங்க அதான் கேட்பாங்க. அதனால இப்படி ஓரமா நின்று அப்படி பார்ப்பேன். பண்றதெல்லாம் பார்ப்பேன், நல்லா தான் இருக்கும். இங்கே ஏன் வந்தானே கேட்பாங்க. பட் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இது ஒரு தொழில் தான், இதுவும் திருடல தப்பு செய்யல எதுவும் பண்ணல. இது நம்மளால சொல்லக்கூட முடியலையே, இந்த சொசைட்டி அப்படி வச்சிருக்கேங்கிற கோவம் இருந்திருக்கா எனக்கு அவங்களால? நிறைய இருக்கு சார். அதாவதுங்க இப்பத்தி காலத்துலங்க இப்போ இருக்கிற இதுவங்க ஒரு பிளான் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்டுங்க. அப்பத்தி காலங்களில் இந்த தொழிலை வந்துங்க நாய் ஓடுத்து பாருங்க, கல்லி எடுத்து அடிக்கிற மாதிரிங்க அந்த தொழில். அப்போ நான் வேலை பார்க்கக்கூடாது. அதனால் இந்த இதுக்கே ஆசைப்படாதீங்க மக்களா பேரா இப்படி சொல்லுவோம். இப்போ படிப்பால் என் பிள்ளையும் உங்கள்கிட்ட வந்து உட்காருட்டு நீங்களும் வந்து உட்காருங்க. அப்போ நான் கீழே போய் உட்காந்தாகணுங்க. என் கீழே உட்கார இப்போ இன்னைக்குங்க என் பேரன் இந்த சரவண இதில் வந்ததால் வா தேவராஜ் இப்படி வந்து உட்காரு தேவராஜ் வாண்டாங்க, நான் இருந்த மாதிரியே இருந்துட்டு போகிறேங்க. அட இன்னும் எப்பவும் பேரம் போய் பெரிய இதாகிட்டேன். இன்னும் பேர் என்ன வாயா உங்களை வந்து அப்போ திட்டினவங்க பேசினவங்களே இன்னைக்கு அவங்க பார்த்துங்க, என்னைக்கு இருந்த மாதிரியே நான் இருந்துட்டு போகிறேங்க. நீங்கள் இருந்த மாதிரி நீங்கள் அப்படி உட்காருங்க, நான் இருந்த மாதிரி இப்படி உட்காருங்க. இன்னைக்கு புது வாழ்வு எனக்கு வந்துடக்கூடாதுங்க. என் பேரனால் ஒரு பேரனால் பற்றியா எங்கே வந்து உட்கார பற்றியாப்ப நீங்கள் சாமி வானாங்க, நான் உட்காரச்சா நீங்கள் உட்காருங்க. அப்படியே ஆமாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆன்சர் சொசைட்டி மேலே. நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு கூட இருக்கிறோம், படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்பா சொன்ன மாதிரி தான். அன்னைக்கு வந்து பார்க்கப்பட்ட விதம் வந்து வேற, இன்னைக்கு இந்த பறை இசையை பார்க்கப்படுற விதம் வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அந்த பறை இசையை வந்து இப்போ பறை இசைன்றத நம்ம பறை இசைன்னு இன்னைக்கு சொல்றத பறையர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பறை இசைன்னு நம்ம எவ்வளோ ஒரு அந்த ஒரு ரொம்ப அதை சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் அன்னைக்கு அது வேற மாதிரி பேசப்பட்டது. அப்போ பேசப்படும் போது அவர் அந்த நேரத்துக்கு என்ன அப்படி சொல்லி வளர்க்குறாரு, இதில் வந்துடாது. அவருக்கு அந்த நேரத்துக்கு படிப்பு இருந்தால் தான் இதை மாற்ற முடியும், கல்வி இருந்தால் தான் இதை மாற்ற முடியும். கல்வி இல்லைன்னா நீ என்ன மாதிரியே வந்துடக்கூடாது, நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன அதில் வந்து நீ வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. என் பிள்ளைங்க அதாவது என் பிள்ளை படிக்கலங்க, நான் வந்து ரொம்ப இதாங்க இப்போ தாழ்த்தப்பட்டவங்க. நான் ஒரு பணக்காரங்க அவர். அதாவது ராமு என்ற ராமச்சந்திரங்க, அதாவது கவுன்சிலரு தலைவர், பெரிய பணக்காரங்க. எங்கள் ஊரில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. அதாவது ஆற்றுத்திறனான்னு வருங்க, தை மாதம் பொங்கல் பண்டிகை. ஆற்றுத்திறனான் வந்தால் எங்கள் ஊரில் அது ஒரு கலா நிகழ்ச்சி வச்சு பாட்டு பாடிக்கணும், ஆட்டம் ஆடுறது, இப்படி ஆற்றுத்திறன் நைட்டுக்கு. அப்போ வந்து என்ன பேசுகிறாங்க, அப்படியேப்பட்ட கோடீஸ்வரங்க கடலூர் தாலுக்காவுக்கு பண்ருட்டி வட்டத்துக்கு இது மட்டும்தான் நான் பெரியவன்னு சொல்லலாம். நம்ம தேவராஜ் அதாவது அவன் மோகனால் வந்து அவன் மோகனுக்கு புள்ள பிறந்து அவன் பேர பிள்ளை இன்னைக்கு உலகமே பேர் பெற்றுச்சு. என் பேர் கிடையாது. இப்போ நம்ம பேர் இது தான் படித்தவன் பணக்காரன் எல்லாம் தான். நம்ம கடலூர் பார்க்கா தானே நான் என் பேர். தேவராசிக்கு இந்த இசையால் உலகமே புகழ் கொண்டாடுது.
அந்த கூட்டத்தில் பேசுகிறாருங்க. அப்படிப்பட்ட கோடீஸ்வரங்க எல்லாம் என் பேர பிள்ளையில வந்துட்டாங்க. சூப்பர். அந்த இப்போ ஒரு விஷயம் பண்ணப்போமா, ஆமாங்க. அவர் துண்டு எடுத்து அவர் தோல்ல போடுங்க திரும்ப. நீ எடுத்து போயிடும். நீங்களே போடுங்க. இல்லை நீங்கள் போடுங்க, துண்டு எடுத்து ஒரு மீசி கூட முறுக்கி விடுங்க. ம் அதாங்க. நீ முறுக்கி விடு. அவ்வளோதான். பலரோட அடையாளம் வந்து இனிமேல் மாறப்போகுது. அது வந்து நம்ம ஜென்ரேஷன்ஸ்லாம் இனிமேல் வந்து நிறைய மாறப்போகுது. அது வந்து தேங்க்யூ, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு அழகான ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது உனக்கு நன்றிப்பா. உங்களோட வழிகளும் கடந்த வந்த பாதைகளும் அவ்வளோ இருக்குது. ஏன்னா உன்னை பாட வைக்காமல் அனுப்புனா சும்மா விடுவாங்களா ஆடியன்ஸு? ஒரு நல்ல ஒரு பாட்டு பண்ணுங்க ஜம்முன்னு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, முக்குளிச்சு நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சது பொக்கானாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன், நான் படிக்கும் மோகனமே நான் படைச்ச சீதனமே, தேன் வடிச்ச பாத்திரமே தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.